பிரதமரிடம் எடப்பாடி பழனிசாமி அப்படி என்ன கோரிக்கையை வச்சிருப்பாரு? 2 நாள் பயணமா தமிழகம் வந்த பிரதமர் மோடி அவர்களிடம் முதல்வர் மு.க.ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தனித்தனியான கோரிக்கை மனுக்களை ஒப்படைச்சிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலக் குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில அமைச்சர் தங்கம் தென்னரசு மூலமா இந்த கோரிக்கை மனுவை பிரதமர் மோடி அவரிடம் கொடுத்திருக்காங்க. அந்த கோரிக்கை மனுல தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி எல்லாமே ஒதுக்கணும், என்னென்ன நிதி இதுவரைக்கும் ஒதுக்கப்படாம இருக்கோ அந்த லிஸ்ட் எல்லாமே சரியாக குறிப்பிட்டு இந்த நிதி எல்லாமே தமிழ்நாட்டிற்காக நீங்க நிச்சயமாக ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கியமான கோரிக்கைகளை இந்த இடத்துல திமுக அரசானது குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே பிரதமரை நேரில் சந்திச்சு ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க. அந்த மனுவில் கிட்டத்தட்ட 3 கோரிக்கைகளானது கொடுக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கான சிபில் ஸ்கோர் நடவடிக்கைகளிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும்னும், சென்னை, கோவை, ஓசூர், சேலத்தை இணைக்கும் வகையில தமிழகத்துல ஒரு ராணுவ தளவாட வழித்தடத்தை அமைக்கணும், கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும், இந்த 3 முக்கிய கோரிக்கைகளை அந்த மனுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு.